ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மகாத்மியம் 3ஆம் அத்தியாயம். துந்த ஈஸ்வர லிங்கம். குறிப்பு: துந்தா ஒரு கணநாயகர். தேவி ரம்பையின் நடனத்தை தொந்தரவு செய்ததற்காக அவர் தேவேந்திரனால் சபிக்கப்பட்டார். மேலும் மகாகால வனத்தில் இந்த சிவலிங்கத்தை சாந்தப்படுத்தியதன் மூலம் தனது முந்தைய நிலையை மீண்டும் கிடைக்கப் பெற்றார். எனவே லிங்கம் அவரது பெயரால் அழைக்கப்படுகிறது. துந்தஸ்வரா என்று பெயரிடப்பட்ட 3வது லிங்கம் மகிழ்ச்சியையும் சொர்க்க இன்பங்களையும் அளிக்கிறது. இது மனிதர்களின் அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது மற்றும் தீமைகளை அளிக்கிறது. தேவி துண்டன் முன்பு கைலாசத்தில் ஒரு கணநாயகனாக சிவபெருமானின் உதவியாளர்களில் தலைவராக இருந்தார். அவர் காமவெறி கொண்டவர். அவர் நடத்தை மோசமாக இருந்தது. அவரது உறுப்புகள் தீமைகளால் நிரம்பியிருந்தன. ஒரு முறை அவர் சாதாரணமாக தனது விசித்திரமான கற்பனையில் சக்கர உலகத்திற்கு சென்றார். அங்கே ரம்பா நடனமாடி பல்வேறு வகையான உணர்ச்சிகளை காட்டி ஆடினாள். ரம்பை சித்தரித்து கொண்டிருந்தாள். அவளுடைய பார்வைகள், கரங்கள், சைகைகள் போன்றவை மகிழ்ச்சிகரமானதாகவும் அற்புதமானதாகவும் இருந்தன. அவள் சுசிவித்தம் மற்றும் பிற காரணங்கள், படாகா மற்றும் பிற ஹஸ்தங்கள், பாரம்பரிய நடனத்தின் பல்வேறு தோரணைகள், சைகைகள் போன்றவை ஆகியவற்றை காட்டினாள். அந்த காலத்தின் வேகம் மற்றும் துடிப்பிற்கு ஏற்ப கரங்களின் சரியான சைகைகளுடன் நடனம் காணப்பட்டது. தேவேந்திரனும் விழிகளும் மற்ற கடவுள்களின் விழிகளும் கூட அவள் முக பாவனைகளில் நிலைத்திருந்தன. அவன் மனதில் சிலிர்த்து திகிலை அனுபவித்தான். அவன் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. இதற்கிடையில் அழகான பெண்ணே, அவளுடைய அழகான நடனங்களால் துண்டன் மயங்கினான். தவிர்க்க முடியாத எதிர்கால நடவடிக்கையின்படி அவன் காம மோகத்தால் ஆட்கொள்ளப்பட்டான். மேடையில் ஆர்ப்பாட்டத்தில் மூழ்கியிருந்த ரம்பையை அவனால் ஒரு கொத்து மலர்கள் அடிக்கப்பட்டது. கணனின் இந்த நியாயமற்ற நடத்தையை கண்ட சக்கரன், நீ மேடையில் நடனத்தை இடைமறித்து விட்டாய். எனவே மரண உலகில் வீழ்ச்சியை எதிர்கொள்வாய் என்று சபித்தான். இவ்வாறு தெய்வமே கணன் வரம்பற்ற புத்திசாலித்தனம் கொண்ட சக்கரனால் சபிக்கப்பட்டான். மரண உலகில் விழுந்து அவன் தன் உணர்வை இழந்தான். அவனது உற்சாகம் மங்கி போனது. அவனது புலன்கள் உற்சாகமடைந்தன. அவன் ஒரு வனாந்திரத்தில் தன்னை கண்டுபிடித்து மீண்டும் மீண்டும் புலம்பினான். ஐயகோ, அநீதியின் பலன் எனக்கு கிடைத்தது. இது நான் மாயையால் செய்தது. ஒரு அறிவுள்ள ஞானமுள்ள நபர் எப்போதும் ஒழுக்கமான மற்றும் நீதியானதை செய்ய வேண்டும். சித்தி அடைய நான் ஒழுக்கமான நடத்தையின் பாதையை நாட வேண்டும். இவ்வாறு தனக்குள் கூறிக்கொண்டு மகேந்திர மலையின் பல்வேறு இடங்களில் ஸ்ரீசைலம், மலையம், விந்திய, பாரியாத்ரா மற்றும் யமாலயா ஆகிய இடங்களில் தவம் செய்தார். தேவி சித்தி அடைய முடியாமல் கங்கை மற்றும் யமுனையின் பெரிய கரைகளுக்கு சென்றார். சந்திரபாகா, விதாஸ்தா, நர்மதா, கோதாவரி, பீமரதி, கௌசிகி, சாரதா, சிவா முதலியன. இறுதியில் அவர் கர்மணபதியை அடைந்து அங்கு தனது நீராடலை முடித்து அனைத்து சடங்குகளையும் கைவிட்டு தீர்த்தம் பயனற்றது, தவம் பயனற்றது. தீர்த்தங்களுக்கு யாத்திரை செய்வது பலனளிக்கவில்லை. நான் எங்கும் அலைந்து திரிந்து இந்த நிலத்தில் புனித சடங்குகளை செய்தாலும் என் ஆசை நிறைவேறவில்லை. இதற்கிடையில் ஒரு உடலற்ற குரல் கணங்களின் தலைவரை ஆறுதல் படுத்தியது. மகாகாலவனத்தின் புனித தலத்திற்கு செல்லுங்கள். மகாகாலன் எப்போதும் சித்தியை தருகின்றான். அது பிரயாகை மற்றும் பூமியில் உள்ள பிற தீர்த்தங்களை விட மிகவும் உயர்ந்தது. மிகவும் தகுதியான லிங்கம் அங்கே உள்ளது. அது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுகிறது. பிசாசேஸ்வரரின் அருகிலேயே அதை சாந்தப்படுத்த விரைந்து செல்லுங்கள். அந்த லிங்கத்தின் அருளால் நீங்கள் மீண்டும் சங்கர உலகத்திற்கு செல்வீர்கள். புத்திசாலித்தனமானவர்களுக்கு அணுகக்கூடியவர், பாவிகளால் எப்போதும் அணுக இயலாதவர். இந்த அமானுஷ்ய குரலை கேட்டதும் கணர் மகிழ்ச்சியுடன் சிறந்த மகாகால வனத்திற்கு சென்றார். அங்கு அவர் அனைத்து செழிப்புக்கும் அற்புதமான காரணமான லிங்கத்தை கண்டார். மிகுந்த பக்தியுடன் அவர் தேவர்களின் இறைவனை வணங்கினார். மலையின் மகளே, அதன் பிறகு லிங்கத்தின் மையத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. ஹா, நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
அன்பானவரே, தாம் என்ன விரும்புகிறீர்? அதை நான் தமக்கு அருள வேண்டும். துகுண்டன் கூறினார், தேவர்களின் பகவானே, தம்மிடம் அடைக்கலம் தேடுபவர்களை நேசிக்கும் ஆண்டவரே, தாம் மகிழ்ச்சியடைந்தால் தமது தாமரை போன்ற திருப்பாதங்கள் மீதான எனது பக்தி எப்போதும் நிலைத்திருக்கட்டும். மகேஸ்வரரே, தாம் திருப்தி அடைந்தால் விரைவில் இந்த வரத்தை அருளட்டும். பரமேஸ்வரரே, தம்மை தரிசிக்கும் மனிதர்கள் பூமியின் மேற்பரப்பில் உள்ள பாவங்களிலிருந்து உடனடியாக விடுபடட்டும். மிகவும் புகழ்பெற்ற பெண்மணியே, துண்டனின் வார்த்தைகளை கேட்ட லிங்கர் கூறினார், என்னை மிகுந்த நம்பிக்கையுடன் வணங்குபவர்கள் எப்போதும் பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள். அவர்கள் தங்கள் நேசத்திற்குரிய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார்கள். அவர்கள் சிறந்த கணங்களாக மாறுவார்கள். அவர்கள் எல்லா உலகங்களிலும் போற்றப்படுவதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள். அனைத்து அலங்காரங்களாலும் அலங்கரிக்கப்படுவார்கள். துண்டன் யார்? நாங்கள் வரம் பெற்றோம், மீண்டும் கூறினோம், இந்த லிங்கம் என் பெயரால் பிரபஞ்சத்தில் புகழ் பெறட்டும். பார்வதி தேவியே, அன்னையே, மகிழ்ச்சியடைந்த லிங்கம் கூறியது அப்படியே ஆகட்டும். அன்றிலிருந்து அந்த தெய்வம் பெரிய துண்டேஸ்வரர் என்று நன்கு அறியப்பட்டார். அதை தரிசிப்பதன் மூலம் மனிதர்கள் எப்போதும் சித்தி அடைவார்கள். பக்தர்கள் பெரிய தெய்வமான துண்டேஸ்வரரை வணங்கினால் பிறப்பிலிருந்து அவர்கள் செய்த அனைத்து பாவங்களும் உடனடியாக மறைந்துவிடும். பெரிய துண்டேஸ்வர லிங்கத்தை பக்தியுடன் தரிசிப்பவர் உலகில் மிகவும் பாக்கியம் பெற்றவர். அவர் மட்டுமே எனக்கு மிகவும் பிரியமானவர். துண்டேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் 100 ராஜசூய யாகங்களில் எதிர்பார்க்கப்படும் புண்ணியம் அதிகமாக இருக்கும். மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அல்லது வாய்மொழியாகவோ இரகசியமாகவோ மற்றவர்களால் காணப்பட்டதாகவோ அல்லது காணப்படாததாகவோ தற்செயலாகவோ அல்லது தற்செயலாக செய்யப்பட்டதாகவோ இருக்கும் அனைத்து பாவங்களும் துண்டேஸ்வரரை கண்டு தரிசிப்பதன் மூலம் விரைவாக மறைந்துவிடும். இவ்வாறு நான் கூறிய பிறகு லிங்கத்தின் மகத்துவத்தால் துந்தன் கணங்களின் தலைவராக்கப்பட்டார். அவர் என் உலகத்திற்கு சென்றார். அவர் மற்ற கணங்களின் தலைவர்களுடன் சேர்ந்து பிரகாசித்தார். அவர் எனக்கு மிகவும் பிடித்தமானவராக ஆனார். இவ்வாறு தேவியே, பாவங்களை அழிக்கும் சக்தி தங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இதனை கேட்பதன் மூலமோ அல்லது அறிவிப்பதன் மூலமோ ஒருவர் என் உலகில் மதிக்கப்படுகிறார். 3ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.